சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது கோட்டையிலிருந்து கோட்டை விட்ட திமுக, தடுமாறிய ஸ்டாலின். அதாவது கரூர் நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது ஆளும் திமுக அரசு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவுக்கு இந்த விவகாரம் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்று சொல்லப்படுது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் ஒரு நபர் ஆணையத்தை உடனடியாக முதலமைச்சர் நியமித்து விட்டார். ஆனாலும் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை முதலமைச்சர் செய்திருக்கலாம். அதாவது எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு விசாரணை குழு அமைக்க கோரிய மனுவை மாநில அரசு தரப்பில் எடுத்திருக்க வேண்டும். அதே போல இந்த துயர சம்பவத்தை பாஜக பயன்படுத்தி கொள்வார்கள் என்று தமிழக அரசுக்கு தெரியும். சிபிஐ விசாரணையை இதில் விஜய் தரப்பில் கோருவார்கள் என்று ஏற்கனவே தெரியும். அப்படி இருக்கும்போது உடனடியாக உயர் சிபிசிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும். காரணம், சிபிஐ ஒரு மாநிலத்தில் உள்ளே வரும்போது அங்கே லெவல் சிபிசிஐடி ஒரு கேடயமாக இருக்கும். கரூர் சம்பவத்தன்றே இந்த உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்திருந்தா என்று சிபிஐ எளிதாக தடுத்திருக்கலாம். எல்லாவற்றையுமே நன்றாக செய்த முதலமைச்சர் இந்த விஷயத்தையும் செய்திருக்கலாம். வெளிப்படையாக சொல்லப்போனால் கரூர் விவகாரம் ஒரு அரசியல் பிரச்சனையை தவிர சட்ட பிரச்சனை கிடையாது. இதில் எல்லா அரசியல் கட்சிகளுமே குளிர் காய்வாங்க. அதிலும் தேர்தல் நெருங்கும் போது இந்த விஷயத்தை பெரிதாக்குவாங்க. வருவாய்த்துறை செயலாளர் அமுதா தலைமையில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பினையும் திமுக அரசு தவிர்த்திருக்கலாம். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பானது மாநில அரசுக்கு எதிராக போகும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதெல்லாம் சேர்த்து தான் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இத்தனை விஷயங்களையும் கோட்டை விட்டு சிபிஐயும் உச்சநீதிமன்றத்தையும் திமுக ஆதரவாளர்கள் வசைபாடுவது இதெல்லாம் ரொம்பவே அபத்தமானது. தங்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்தால் பாஜக ஆர்எஸ்எஸ் செய்வது தான் திமுகவும் இப்போ செய்கிறது. அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தோற்றுள்ளது திமுக என்று அனுபவம் மிக்க கட்சி. இந்த சம்பவம் நடந்ததிலிருந்தே ஒருவித பதட்டம் திமுகவிடம் தெரிகிறது. இந்த துயர சம்பவத்திற்கு நம்பர் 1 பொறுப்பு விஜய் தான். தன்னை பார்க்க வந்த கூட்டத்தை 7 மணி நேரம் காக்க வைத்தது முதல், அதனால் அவர் தான் முதல் குற்றவாளி என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்த குற்றவாளி புத்தி கெட்ட மக்கள் தான். எவ்வளவுதான் சட்டங்கள் இருந்தாலும் தனி மனிதன் திருந்தாவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது. 3வதா 1000 இருந்தாலும் அந்த இடத்துல கூட்டம் நடத்த அரசு அனுமதி தந்திருக்க கூடாது. நீதிமன்றம் உத்தரவிட்டா அனுமதி தந்ததா சொல்கிறாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டா அப்பீலுக்கு போக வேண்டியது தானே. அனுமதி தந்த கடமை தவறி அரசும் இதற்கு காரணம். ஏன் அனுமதி தந்தீர்கள் என்று இதைதான் சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டிருக்கு. 90% குற்றவாளியாக விஜய் இருந்தாலும் திமுக அரசு பக்கம் நியாயமே இருந்தாலும் கூட திமுகவும் திமுக அரசும் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் கோட்டை விட்டு நிற்கிறாங்க. 75 வருடமாக கட்சி நடத்துபவர்களுக்கு கரூர் சம்பவம் அரசுக்கு எதிராக திரும்ப போகிறது என்று அவர்களுக்கு தெரியாதா? இதனால் அதிமுக விஜய் போன்றவங்க கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் திமுக ஆட்சி இந்த முறை கவுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.